வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிதுன ராசிக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு இல்லையா நேற்று, அது எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். மற்றவங்களுக்கெல்லாம் அது இயற்கை பாபகிரகம். உங்களுக்கு அவர் சுப ஆதிபத்தியம் உள்ளவர், நல்ல இடத்துக்கு சொந்தக்காரர். நல்ல இடத்துலேருந்து இப்போ 10க்கு போயிருக்கார். தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் போயிருக்கார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. தெய்வ அனுகிரகம் கைகூடும். அடுத்த 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் கைகூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும். வேலையிலும் உத்தியோகத்திலும் அதிக வேலைகள் இருந்தாலும் அதனால் நீங்கள் பண்ண நீங்கள் சனி பகவான் அதிகமாக நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். உழைக்க வச்சு ஒரு கிரகம் முன்னேற்றுதுன்னா அது சனி பகவான். அது உங்களுக்கு நல்லாவே செய்யும். ஏன் செய்யும் கேளுங்களேன். உங்கள் ராசிநாதன் புதனுக்கு அவர் நண்பன். அதனால் உங்களை சின்னதாக நீங்கள் பண்ணுறது கூட அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து உங்களை உயர்த்துவார். அடுத்து 28லேருந்து 31 2028லேருந்து 31 லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதுவே அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் வளர்ச்சி அபரிவினதாரம் இருக்கும். அதுக்கப்புறம் 7.5 சனி ஆரம்பிக்கும், அது அப்புறம் பார்த்துப்போம். ஆகவே இப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இப்போ குரு பகவான் இருக்கார். ஜென்ம குருவாக இருக்கார். குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் மே மாதம் 20ஆம் தேதி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் உட்காரும் போதில் மிக பிரமாதமான யோகங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம், புத்திரபாக்கியம் மற்றும் நல்ல வேலை, நல்ல தொழில் அமைகிறது, வெளிநாடு போகிறது, மகான்கள் தரிசனம், கோயில் கோலம், 9ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானை 10ல் இருக்க சனி பகவானை குரு உச்ச குரு பார்க்கறதுனால ப்ரொமோஷன் போன்ற எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேருந்து தைரியஸ்தானத்தை கொடுத்துட்டுருக்கார். நவம்பர் வரைக்கும் அதே இடத்துல இருக்க போகிறார். பிறகு 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அது கொஞ்சம் டல் அடிக்கும். வாக்குஸ்தானத்தில் அவர் 2ஆம் வீட்டில் வரும்போது அதிகமான தன சேதாரங்களையும் குழப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். குடும்பத்தில் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், நீங்களே பேசிட்டு நீங்களே மாட்டிப்பீங்க. 2ல் கேது இருந்தால் அந்த பிரச்சனை. அதனால் இனிமையாகவும் தன்மையாகவும் பேசுங்க. மற்றவங்களை சாப விடாதீங்க. அது பழிச்சிடும் நவம்பருக்கு அப்புறம். ஓகேவே. ராகு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டுக்கு வர்றது நல்லது இல்லைங்க. அதனால் 8ஆம் வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ தடையோ தாமதத்தையோ கொடுப்பார். அதனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராகு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். துர்கை அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். நலம் பயக்கும். சுபம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஜிமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு பதில் அனுப்பி தரப்படும். மற்றும் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் தீரமாக ஆலோசனை செய்து ஆர்க்கமாக ஆழமாக பல படிநிலைகளில் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு பதில்களை நான் அனுப்பி வைக்கின்றேன். சற்று காலதாமதமாகும். கட்டாயம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மேல் கூறியுள்ள என் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அந்த நம்பரில் இருக்கும் நபர்கள் உங்களிடம் எந்தெந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் என்பதை பற்றி தெரிவிப்பார்கள். எனக்கு ஜாதக கட்டம் தேவை அல்லது டேட் AM or PM டைம் எனக்கு தேவை. பிறந்த நேரம், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு தேவை. நன்றி. சுபம்.